வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று சொன்னா, இலங்கையில முல்லைத்தீவு மாவட்டத்துல புதுக்குடியிருப்புல தேவிபுரம் என்ற இடத்துல தான் நிக்கிறோம். தேவிபுரத்தில இருந்து நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களை நாங்கள் அவருடைய இல்லத்துக்கு நாங்கள் செல்ல போறோம். இந்த வகையில இந்த தேவிபுரம் என்ற இடத்தை நீங்கள் இன்றைக்கு மறந்திருக்க மாட்டீர்கள். இது இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தால பயணிச்சு இந்த பாடசாலைய மக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு வர்ற உறவுகள், புதுசா வர்ற உறவுகள், என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்லையும் தட்டி கொண்டு எங்களுடைய காணொளி பார்க்க வேணும். அப்பதான் நாங்கள் போடுற காணொளி உங்களை சென்றடையும். அப்போ எங்களுடைய காணொலிக்கான அபிப்பிராயங்களை நீங்கள் எழுத. உலகெங்கும் வாழுகிற உறவுகள் எங்களுடைய காணொலியை நல்லா பகிரணும். பாருங்க உறவுகளே, நாங்கள் இந்த தேவிபுரத்தில இருந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கான உதவி வந்திருக்கு. அது என்ன உதவி, என்ன யார் செய்ததுன்றதை எங்களோட உறவுகளுக்கு இந்த இடம் தேவிபுரம் அழகா பாடசாலை என்றது முன்பகுதியிலே தான் நிற்கிறோம். இந்த இடங்களை இந்த இடங்கள்ல இருந்து போன மக்கள் ஒரு காலத்துல நீங்கள் இதை மறக்க மாட்டீர்கள். புலம்பெயர் இருந்தாலும் இந்த ஞாபகங்களை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டு பாருங்க உறவுகளை நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். உறவுகளே வணக்கம். நான் சொன்னபடி ஆவண்ணா பகுதி தேவிபுரம் ஒழுங்கையில கடந்த மாதம் பதிவு செய்தனால் தம்பி குகதீசன் அவர்களுக்கான ஒரு உதவி திட்ட கோரிக்கை முன்வச்சு ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தாங்க. அந்த வகையில கடந்த மாதம் ஒரு நடுப்பகுதியில பதிவு செய்தாங்க. இந்த மாத தொடக்கத்திலே இவர்களுக்கான ஒரு உதவி வந்திருக்கு. அந்த உதவியின் வேலை திட்டம் என்னன்றதை தான் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு காண்பிக்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு வணக்கம் சொல்ல வேண்டாம். எங்களோட உறவுகள் தான் உங்களை பார்த்து உதவிகள் செய்யலாம். அந்த வகையில எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நேரம் 6 மணி ஆகுது, இந்த மாலை நேரம். அப்ப நாங்க கிட்டத்தட்ட இனி யாழ்ப்பாணம் போகணும். அந்த நேரில் அவசரமா நான் பதிவு செய்யணும். இன்றைக்கு சிறப்பான ஒரு உதவி திட்டங்களோட தான் நாங்கள் இறுதி காணொலிக்குள்ள வந்துட்டோம். அந்த வகையில வணக்கம் குகதீசன். வணக்கம். இன்னைக்கு நாங்கள் 2 கிழமைக்கு முதல் ஒரு காணொலி பதிவு செய்து நாங்கள் கடந்த மாதம் 8ஆம் மாதம்
உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் தந்திருந்தாங்க. அந்த பணம் என்ன செய்திருந்தீங்க? அந்த காசு வந்தா பின்னுக்கு கொஞ்சம் முழுது அது வயல் இல்ல பின்னுக்கு தோட்டலுக்கு ஒழுதோ கத்தரி கண்டு பைத்தாங்கண்டுகள் கொஞ்சம் வச்சிருக்கு. ஒரு டின் பத்தாக்கட்டையும் போட்டிருக்காரு. அடுத்த பெரும்போகம் ஒரு இது இருக்குத்தானே பெரும்போகம். இந்த வகையில நீங்கள் ஆரம்பத்துல நான் அந்த 20,000 ரூபாய் பணத்தை வந்து நீங்கள் ஒரு முயற்சியாளர்ன்றதை நிரூபிச்சிருக்கிறீர்கள். அந்த காணியை கொண்டு உழவடிச்சு அதுக்கு கத்தரி கண்டுகள் பைத்தங்குடிகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அது நல்ல விஷயம். அந்த வகையில நீங்கள் கடந்த பதிவிலேயே வந்து 3 கோரிக்கை முன் வச்சிருந்தீர்கள். ஒன்று வந்து வீட்டு திட்டம், ஒன்று மின்சார வசதி, 2வது வந்து இன்னும் எல்லாட்டிலும் எங்களுக்கு ஒரு குடிநீர் வசதி, கட்டாயம் தண்ணி தேவை என்று. நாங்கள் தூர போய் தண்ணி எடுக்கிற அந்த அந்த நிலப்பாட்டை தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த வகையில இன்றைக்கு நீங்கள் இப்படி ஒரு கிணறு ஒன்றை நீங்கள் புதிதாக அமைத்துக் கொண்டிருக்க இது சம்பந்தமா இதுகள் சம்பந்தமா நீங்கள் எதை பற்றி எதை உணர்றீங்க? இதற்கு எங்களோட உறவுகளுக்கு ஒழுங்கப்படுத்துங்க. எவ்வளவு காலமா வந்து உங்களுக்கு கிணறு வசதி இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு இந்த கிணறு கிடைச்சிருக்கு, மற்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகள், அதோட இன்னும் தேவைகள் நீங்கள் ஆரண்டதை திரும்ப ஒரு உறவுகளுக்கு பதிவு செய்து கொண்டு கதைப்போம். இவளுக்கு வந்து ஒரு 8 வருஷமா இந்த வீட்டுல இருக்க நெஞ்ச வந்து இந்த காணிக்குள்ள இவளுக்கு குடிக்க தண்ணி இல்ல. அங்க போகணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் போகணும். உங்களுக்கு தெரியும் எனக்கு 500 மீட்டர் போகணும். ஒரு 10 காணிக்கு மேல கலந்து போனா தான் தண்ணி. சரியான சிரமப்பட்டுறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. எல்லாம் பெரிய கஷ்டம். அப்ப அந்த மத்தியில இப்ப நீங்க வந்து இந்த உதயன் யூடியூப் சேனலால வந்தவரையா எங்களுக்கு இந்த கிணறு வந்திருக்கு. எங்களுக்கு நல்லா குடி தண்ணி குளிக்கலாமே எந்த பிரச்சனையும் இல்லை. இனி வீட்டுக்காரெல்லாம் போய் கூரையும் தண்ணி அள்ளி கொண்டு விரையிடாது. இந்த கிணறு பெரிய ஒரு உதவி. பட் 4 பயிர் கொடிக்க வச்சு உங்களுக்கு அங்கே போய் பின்னுக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. உங்களுக்கே கொஞ்சம் வச்சு நாங்கள் கையால தண்ணி அள்ளி விட்டு கொள்ளலாம். இதால எங்களுக்கு நல்ல நன்மையில் நடந்திருக்கு. இந்த 8 வருஷ ஆண்டு காலமாக வந்து நீங்கள் குடிநீர் வசதி இல்லாம இருந்த நீங்கள் உங்களுக்கு திடீரென்று வந்து இப்ப நீங்கள் இணைக்கிறீங்களா இப்படி ஒரு உதவி திட்டங்கள் உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரம் என்னென்ற அந்த குறுகிய நாள் எதிர்பார்க்கல திடீரென்று போய் 3ஆம் போன் அடிக்கிறீர்கள் இப்படி ஒரு திட்டம் வந்து தம்பி செய்வோம் வந்து நல்ல விஷயம் தான். கிணறு வச்சிருந்து நாங்க கிணறு வட்டினாலும் சும்மா நாங்க வட்டி தண்ணி விடுச்சாலும் மண் கிணத்துல மாறிக்கு மாறி இடிஞ்சிடும். அதோட வருத்தம் மண் அதெல்லாம் பெரிய பிரச்சனை. கிணறு வெட்டுறதுக்கு பிரம்பா போடும். அப்படி பிரச்சனை மத்தியில எனக்கு இது பெரிய ஒரு சந்தோஷமா வழியா இருக்கு. காணொளி பதிவு செய்து நான் ஒளிபரப்பாயினதுக்கு பிறகு 3 நாளையால உங்களுக்கு ஒரு தகவல் வழங்கினா உங்களுக்கு ஒரு குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு உறவு காய்ச்சிருக்குன்னு சொல்லி இப்ப அதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் வந்து அந்த இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து கதைச்சிட்டு உங்களுக்கான பணம் வந்து இருக்கு 1 லட்சம் ரூபாய் பணம். அந்த பணம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வங்கி புத்தகத்துக்கு அனுப்பியிருந்தேன். எவ்வளவு வந்தது? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. வந்து நீங்கள் இந்த கிணறுகளை அமைச்சு வேலை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்ப நீங்கள் உண்மையிலே நம்பையில் என்ன இப்ப காணொலி பதிவு செய்தவர் ஆனால் நிச்சயமா ஒரு உதவி கிடைக்குமோ கிடைக்காதோ அல்லது சும்மா மற்றாக்கள் மாதிரி வந்து எங்களை படங்களை பிடிச்சு போட்டு போற கோஷ்டியோ தெரியலேன்னு தான் யோசிச்சிருங்க. ஆனா நீங்கள் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லலாம்டா. காணொலி பதிவு செய்து ஓடின உடனே உங்களுக்கு உதவி செய்தவரே திரும்ப வந்து கோதீசனுடைய நிலைமையை பார்த்து மற்றது அந்த அவர் அந்த மத்தாளம்பழம் அங்க இருந்து கொண்டு வர முறைமைகள் அது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப கட்டாயம் உங்களுக்கு ஒரு குடிநீர் வசதியை ஏற்படுத்தணும். மற்றது இவர் குளிக்கிறதுக்கு வந்து சுதந்திரமா ஒரு ஆறுதலா நின்று குளிக்கக்கூடிய மாதிரி தண்ட கிணறுன்ற தான் எப்படி எல்லாம் இருந்து குளிக்கலாம்னு தான் இருக்கிறோம். அப்படியான ஒரு நிலையில தான் இருக்குது. அப்ப நீங்கள் இந்த கிணறு கிடைச்ச சம்பந்தமா குடும்பம் இருக்கா? அப்ப என்ன நீங்கள் என்ன உணர்றீங்க? இப்ப அடுத்த கட்டம் என்ன தேவையா இருக்கா அல்லது உங்கள் இந்த தருணத்தை நீங்கள் உணர்ந்து கொள்றீங்க? இப்ப உங்களுக்கு ஒரு குடிநீர் வசதி 8 வருஷத்துக்கு பிறகு கூட மொத்தத்திலேயே ஒரு கட்டு கிணறு வந்துட்டு நானே சந்தோஷப்படுறேன். நீங்க சொன்னதை விட பெரிய மிக அழகா தங்கி இருக்கிறீர்கள். நான் நினைச்சேன் ஒரு சின்ன ஒரு பெரிய கிணறு என்ன. இப்ப இந்த கிணறு கிடைச்சதுக்கு உங்களுக்கு குழந்தை இருக்கு மற்றது இவருக்கு இயலாது. அவ கண்டு இவர் தண்ணி எடுத்துக்கொண்டு வாண்ட நீ மனம் சொல்லிக்காம பெரிய சந்தோஷமா இருக்கும். இல்ல இல்லாட்டி அங்க போய் என்ன பேர் வாங்க தரிசி போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கட்டு சினிமா இருக்கும். உங்களுக்கு சைக்கிளும் இல்ல அவரையும் போச்சுன்னா அவரும் கொண்டு வர முடியாது அவருக்கு கலைச்சு போயிருக்கிறாங்க. இது இந்த தருணங்களை நீங்கள் எப்படி உணர்றீர்கள்? எப்படி எங்களோட உறவுகளுக்கு இந்த உதவி செய்த ஆக்களுக்கு உதவி இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆக்கள் உங்களை பார்த்து உதவி செய்யக்கூடிய ஆக்களுக்கு என்ன சொல்றீங்க? உண்மையில நீங்கள் நன்றி சொல்றேன். நீங்கள் வந்து எடுத்த வழியா தான் எங்களுக்கு கிடைச்சது. கட்டாயம்
அதுக்கு முதல் என்னையும் ஒரு ஆள் அனுப்பி வச்சு அவருக்கும் ஒரு நாள் அவர் உண்மையில அவர் உங்களுக்கு பாடுபட்டபடியா தான் நாங்களும் வந்து திரும்ப திரும்ப போன் அடிச்சு என்ன வீட்டை கூப்பிட்டு உண்மையா அந்த அளவு ஒரு பெரிய ஒரு இதுதான் அவருக்கு போன் அடிச்சு இதுதான் வாரம் இப்படிலாம் செய்யணும் நீங்க ஓகே தானே உங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரும் கட்டாயம் எல்லாம் பரிவா செய்து கொண்டிருக்காங்க செய்வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது அந்த விஷயத்துல நான் நந்தன்னைக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி நன்றியை சொல்றோம். பெரிய ஒரு சந்தோஷம். என்ன ஆரம்பங்கள்ல வரைய சில கண்ணீர்கள் இருந்தது, இப்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. என்ன மாதிரி என்ன இப்ப இன்னும் இருக்குதான் கண்ணீர், ஆனா ஓரளவுக்காவது சிலர் இது செய்திருக்கு. இன்னும் ஒரு உங்களை தேவைகள் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நீ திடீர் 2 மாசத்துலயே எப்படி ஒரு தண்ணி தந்த நீங்கள் நம்பிக்கை இருக்கு என்ன செய்வீங்கள். இதை வந்து உங்களுக்கு உதவி செய்திருந்தவர் வந்து அவர்களை ஏற்கனவே நான் சொன்னதான் உங்களுக்கு உதவி செய்த லண்டன்ல வசிக்கிற சிவா சின்னத்துறை அண்ணதான் இன்றைக்கு புதுக்குடியிருப்பில திரும்பவும் 3 காணொலிக்கான உதவிகளை வழங்கி இருக்கிறார். அந்த வகையில தான் உங்களுக்கு உதவி வந்து 1 லட்சம் ரூபாய் நான் வராமல் பணத்தை அனுப்பி போட்டு உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தான் கிணறு, ஆனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காசுகளை அமையும் கொண்டா. இது என்ன மாதிரி கிணறுகளை கூட முடிஞ்சுது. இது கிணறு வந்தா மண் காசுகள் ஒன்றும் கொடுக்கல. இப்ப ஒரு கண்ட வரையும் சொல்லி பறிச்சிருக்கு. எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டையிலாது. மீசம் கூடியும் 3500 ரூபாய் போகுது. சரியான பிரச்சனை. அதுக்கு மத்தியில இப்ப கடன்கள் தான் ஒரு 40,000 ரூபாய் கிட்ட கடன் இருக்கு. மேலதிகமா உங்களை இந்த கிணறு கட்டினதுக்கு 40,000 மண்ணுகள் பறிக்கவே சரி, மண்ணுகள் சிமெண்ட் அதை பறிக்கவே சரி. கூலி காசாண்ட என்ன ஒன்றும் கொடுக்க இல்ல. ஆனா வெறும் பக்கத்துல இடமும் செய்தாரு. சில உதவியும் கொஞ்சம் இருந்தது உங்களுக்கு. ஆனா உண்மையின்படி ஒரு தட்டி ஆதரவும் இல்லாம நேரடியா ஒரு கிணத்தை நீங்கள் அமைக்கிறதா இருந்தா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் உண்மையா தான். இவற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருந்தபடியா தம்பியாக்களும் இருந்தபடியா வந்து செய்தபடியா கொஞ்சம் உதவி. அப்ப இந்த மண் பறிச்சது எல்லாம் மண்ணுகள் பறிச்சு செய்தபடியா அதுவும் கல்லு மேல நாங்க எடுக்கல கடைபிடிக்க வீட்டே தான் அறுத்துறாங்க. கல்லு நைட்டா அறுத்தது கல்லுக்கலாம். இப்படி ஒரு சந்தோஷத்தை தான் சிவானி ஆக்கள் விரும்பினான். இப்ப நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். இயலாத ஆக்கள் இந்த குடும்பங்கள் தங்களால முடிஞ்ச வரை ஏதோ உழைச்சு நல்லபடியா பிள்ளைகளையும் படிப்பிச்சு சமூகத்துல நீங்கள் ஒரு முன் உதாரணமா வாழணும் என்ற அந்த 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 இரக்கம்தான் அவருக்கு அவருடைய உள்ளத்தை தொட்டு உங்களுக்கு இது செய்து தந்துற. உங்களை மாதிரி இன்னும் 2 பேருக்கு உதவி செய்திருக்கிறார், இன்னும் உதவிகள் செய்ய இருக்கிறார். அந்த வகையில தான் நீங்கள் உங்களோட நன்றிகளை நீங்கள் அவைகளுக்கு தெரிவித்துக் கொள்றீர்கள். இந்த நிலையில அடுத்த கட்டம் கிணறு முடிஞ்சது. அடுத்த இன்னும் கோரிக்கைகள் வச்சிருந்த நீங்கள் உங்களோட கோரிக்கைகள் சம்பந்தமா சில நிறுவனங்களோட நான் தொடர்பு படுத்தி இருக்கிறேன். இன்னும் வந்து உரிய முறையில சரியான இதுகளை தரையில்லை. ஆனால் 6 ஆக்கள் உங்களுக்கு இந்த திட்டத்தை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். இப்போ உங்களோட தேவைகளை திரும்பவும் முன்வையுங்க. நீங்கள் முன்வைச்சு இன்னும் தேவைகள் இருக்கு, அவர் இயலாது ரோட்டு கரையில இருக்கிறீர்கள், உங்களுக்கு அடுத்த கட்டம் தொழில் சார்ந்து இப்போ உங்களோட விவசாயத்துக்கும் பணம் காணாது, அதிலே முதல் தந்த பணம் காணாது, கொஞ்சம் உங்களை வடிச்சு தந்துருக்கா வடிவ உறவுகளுக்கு சொல்லுங்க என்ன மாதிரி என்று சொல்லி. இப்ப உங்களுக்கு என்ன வீட்டு திட்டம் பெரிய பிரச்சனை. வீடு வந்து சரியான காத்து மேல மூடெல்லாம் ஆணி எல்லாம் கொண்டு போயிட்டு கல்லு கட்டி சரியான காத்தும் கூட. ஒரு மழை பெஞ்சாலும் முழு தண்ணியும் வீட்டு தான் வரும், முழு தண்ணியும் வெளியே போவாங்க. அப்ப அந்த பிரச்சனையும் உண்டு. இப்பவும் தகரம் எல்லாம் எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சுதான் கல்லுகளை கட்டி போட்டுதான் இருக்கு. இப்போ போன வருஷம் அடிச்ச தகரம் தானே அது. இப்ப இந்த காத்துகள் அதிகமான பிரச்சனை. வீட்டுக்குள்ள இப்ப கடும் பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்குள்ள நிக்கல அது மழை பெஞ்சா. பக்கத்து வீடு வழியா சில நேரம் போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. வீடு பெரிய ஒரு உதவி இந்த வீடு உண்டு செய்து தந்துக்கிறாண்டா பெரிய ஒரு உதவியா இருக்கும். மற்றது கிணறு நாங்கள் முயற்சியில கட்டி முடிச்சிருக்கோம். உறவுகளுக்கு இந்த கிணறு எப்படி கட்டுறதுக்கு இவ்வளவு ஆழத்துல கட்டப்பட்டிருக்கு, குடிநீர் வசதி ஏற்படுத்தியாச்சு. இன்னும் ஒரு 2 நாள் வேலை இருக்கு. ஆனா நான் இந்த வேலை முடிகிறதுக்கு முதலே வந்துட்டேன். ஏற்கனவே இங்க குடியிருப்புல காணொலி பதிவுகள் இருந்தபடியா அவைக்கு தனியா வந்து போகிறது, எங்களுக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகமா இருக்கிறபடியால் ஏனைய காணொலிகளோட வந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஒரு கிணத்தின் முழு தோட்டத்தையும் கொண்டு வந்துட்டேன்னா தண்ணி வந்துட்டு அதுல இன்னும் ஒரு கீழே அரைவாசிக்கு பூசிட்டினோம். இன்னும் 2 நாள் வேலை இருக்கு. அதுவும் வந்து இனி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இல்லத்தை வந்து நிறுவனங்கள் யாராவது அமைச்சு எங்களுக்கு கூட வர்ற பொழுது காணொலியில போடைக்க முழுமையான ஒரு தோட்டப்பாட்டோட கொண்டு வருவோம்ன்றது தான் எங்களோட உறவுகளுக்கு சொல்லலாம். அப்ப நீங்கள் இந்த வீடும் வேற உங்களுக்கு ஒரு மின்சார வசதி இல்லை, ஒரு நிலத்தரமான ஒரு தொழில் ஒன்றும் இல்லை. எங்கேயாச்சும் போய் வரண்டா கொண்டா ஒன்றும் இல்லை, தோட்டம் தான் செய்தாங்க.
அதுக்குரிய தோட்டத்துக்குரிய ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமெண்டு அதுலயும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து 2 துறவு இருக்கு அந்த பின்னுக்கு மாறிக்கு குளமையா இருக்கும். காலைக்கு காணிக்குள்ள தண்ணி நிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய பள்ளமா பெரிய துறவா இருக்கு. அதனால தாக்கக்கூடிய தண்ணி மேலாலையா நிக்கும். அதுக்குள்ள நடுவுல பெரிய துறவு இருக்கு. கரை மின்சார வசதி இல்ல எங்கள்கிட்ட. நாங்க இப்ப பக்கத்து ஊர்ல இருந்தா அடுத்த இரவுல லைட் போட்டு தான் இந்த வேலையை செய்து முடிக்கணும்ன்றதுக்காண்டி எங்களுக்கு தண்ணி பிரச்சனைக்காண்டி அவசரமாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து துறவுகள் இருக்கு. இப்ப நாங்கள் வந்து ஒரு பாட்டப்போமன் இருந்தேன்னா நாங்கள் எங்களுக்கு அளவான மேஜாட்டை செய்து கொண்டு எங்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகலாம்ட்டு நான் நம்புறோம். எப்படி திட்டங்கள் இதெல்லாம் நீங்க செய்யுங்க. எங்களுக்கு அந்த வீட்டுல எங்க செலவு கண்டு வேணும் தானே. எங்க தோட்டங்கள் செய்து கொண்டாதான் எங்கட செலவு போகும். பிள்ளைகள் படிக்கிறது, டியூஷனுக்கு போறது, டியூஷன் பீஸ்ல இருந்து முழுக்க எல்லா பக்கமும் பிரச்சனை வரேன்னா நாங்க கஷ்டம் வந்து காசு கட்டாம முடியல. பிள்ளைகள் அங்க வச்சு ஒழிப்பு விடுவினோம். அதுக்குள்ள விளையாட்டு போட்டி அது 2 விலைக்குள்ள பிள்ளைக்கு நிறைய செலவாகும். இப்ப எங்களுக்கு விவசாயம் உண்டு. ஏற்கனவே விவசாயத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைய அதுக்கான ஒரு இன்னும் வந்து பண வசதி தேவையா இருக்கு. அதுக்கான ஒரு மாட்டப்பம் தேவை. நாங்க இன்னும் கொஞ்சம் கூட செய்தோம். கொஞ்சம் விடாவில்லை. இப்ப முயற்சி தான் கொஞ்சம் கொஞ்சம் செய்து இருக்கோம். நாங்க இப்ப 500 ரூபாய் விற்கிற மிளகறியா ஒரு வாட்டப்பம் இருந்தா கொஞ்சம் கூட வச்சு 1000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு வருமானம் ஒரு 1000 ரூபாய் வரக்கூடிய மாதிரி செய்யலாம். இப்ப கத்தரி கண்டும் மற்ற பைத்தையும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். பைத்தா கொஞ்சம் இப்ப காய்க்க வலிக்கிட்டு அங்க பின்னுக்கு கையால தண்ணி அழிவு தான் போடுறது. வாட்டப்பம் சொன்னா எங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கூட வச்சுட்டு அதோட மினக்கடலாம். நாங்க இப்ப வெளிய வேலைக்கு போகணும், அங்க இங்க எல்லாம் குழி வேலைக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. வருமானம் வீட்டோட நின்ற வேலையும் இருக்கும், தோட்டத்தை பார்த்த வேலையும் இருக்கும். எனக்கு வானொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அவை மீண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த கிணறு தேவை வந்து கிணறு பூர்த்தி ஆயிட்டுது. அவை இருக்கிற இந்த வீடு வந்து இந்த கல்லுகள் கட்டி போட்டிருக்கேன்னு சொன்னா இனி வார மழைக்கும் காத்துக்கும் நின்று பிடிக்காது. அது வேலைக்கு போயிடும். தயவு செய்து இந்த நிறுவனங்கள் வீடு கட்டுற நிறுவனங்கள் யாராவது பொறுப்பெடுத்து இவர்களுக்கான இல்லத்தை அமைக்க முன்வர வேண்டும். அதே மாதிரி இவர் வந்து இந்த தோட்ட வசதியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாட்டப்பம் உதவி கொண்டு கேட்கணும். அது இருந்தால் அவைக்க காணி இருக்கு. அந்த காணியில 3 துறவு இருக்கு. துறவில மாறி மாறி வச்சு வாட்டப்பம்மை போட்டு வச்சு தங்களுடைய தொழிலை செய்கிற பொழுது இவர் வெளியில போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிணறு கூட இன்றைக்கு கணவன் மனைவியா கூலிக்கு பாடுபட்டு தான் இந்த கிணறு காட்டியிருக்கோம். பாருங்க உறவுகளை கிணறையும் காட்டி எங்களோட காணொலியை நிறைவுக்கு கொண்டுருவோம். இந்த உதவியை செய்தவர் லண்டன்ல வசிக்கிற சிவா சின்னத்துரை தான் வந்து லண்டன்ல வசிக்கிற ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அனுப்பி இந்த கிணறு வசதியை ஏற்படுத்தி கூட அவருக்கு மென்மேலும் எமது சணல் சார்பில் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்து கொண்டு பாருங்க. இப்ப இன்னும் மேல முடியல. ஆக்கள் வந்து ஒரே தீவிரமாக அதாவது கடும் வேகமாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவனிடா காலமையில இருந்து வேலை செய்யணும். நான் வரப்போறேன் என்று அறிவிச்சிருந்தேன். எனக்கு வேற காணொலிகளும் இருந்தபடியா ஒன்றும் செய்ய இயலாது. அதுக்காக அவை வந்து மிக சிறப்பாக வந்து இந்த கிணறு உள்ள கீழே வந்து அரைவாசி பூசிட்டினோம். வெள்ள வச்சாச்சு. மற்றது வெளியில வந்து பூசி வெள்ள வச்சு கொண்டிருக்கணும். இப்போ அதாவது வந்து கொழுப்பு போடணும். என்னடா கிணறு மழை காலத்துல கரையாம பிறகு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்னடா இப்ப நான் வாளி போட்டு தண்ணி அள்ளையிலாதா உள்ளுக்குள்ள வேலை நடக்கிறபடியா அதுக்கான இது வந்து நாங்கள் கிணறு வந்து இன்னும் 2 போச்சு. இரவு 6 மணியை தாண்டிட்டுது. இது நாங்கள் வந்து வழிக்கிட போறோம். சுவாண்டா நன்றி. தானத்திலே சிறந்த தானம் நிதானம் என்று சொல்லுவாங்க. அதுல நிதானத்துக்கும் வந்து இன்னும் ஒரு தானம் வந்து அன்னதானம் என்று சொல்லுவாங்க. அன்னதானத்துக்கு முதல் வந்து இந்த தண்ணி தானம் இருந்தா தான் அதுதான் தாக சாந்திகள் எல்லாம் தீர்க்கிறது. அப்ப இந்த தண்ணியை வந்து நீங்கள் தாய்க்கு சமனான ஒரு பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய நன்றி. நன்றி அண்ணா, பெரிய நன்றி உங்களுக்கு. கேமரா இருட்டாயிட்டது. வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். காலம் செய்த